அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர் அபி முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மசலுல்லதி எதுக்குரு ரப்பஹு வல்லதி லா எதுக்குரு ரப்பஹு. இறைவனை நினைவு கூறுபவருக்கும் இறைவனை நினைவு கூறாமல் இருப்பதற்கும் உதாரணம். மசலுல் ஹய்யி வல் மையீதி. இறைவனை நினைவு கூறக்கூடிய நபர் உயிருள்ள மனிதனை போன்றும் இறைவனை நினைவு கூறாத மனிதர் உயிரற்ற மனிதனை போன்றவராவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால் தான் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபில் இவ்வாறு சொல்லக்கூடிய நேரத்தில் வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ, இறைவனை நீங்கள் மறந்தவராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அவ்வாறு மறந்தவர்களாக ஆகுவது ஃபான்சாகும் அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களை தாங்களே மறப்பதற்கு சமம் என்று இந்த வசனத்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். சரி, இறைவனை மறந்தால் என்ன? மறந்தவர்களெல்லாம் நல்ல முறையில் வாழலையா, எப்படி இல்லாமோ இருக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம மனசில் எழலாம். சூரத்து தாஹா 124வது வசனத்தில் இறைவனை மறந்து வாழ்பவர்களுடைய நிலை என்ன என்பதை இறைவன் இவ்வாறு சொல்லி தருவான். மன் அஅரத அன் ஸிக்ரி, எவர் இறைவனை நினைப்பதை விட்டும் இறைவனை தொழுவதை விட்டும் இறைவனை வணங்குவதை விட்டும் புறக்கணிக்கின்றாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ضன்கா, இப்படிப்பட்ட அந்த நபருக்கு அல்லாஹு தஆலா நெருக்கடியான ஒரு வாழ்வை இந்த உலகத்தில் கொடுப்பான். வெளிப்பார்வையில் வேணால் அவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் பகட்டாக அவர்கள் தெரியலாம், ஆனால் உள்ளே இறங்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் ஒவ்வொரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடிகள் இருக்கிறது என்பது நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத் யாமா, இப்படிப்பட்ட மனிதர்களை கண் பார்வையற்றவர்களாக மறுமை நாளிலே நான் எழுப்புவோம் என்று இறைவன் இவ்வாறு சொல்கிறார். மறுமை நாளில் கண் பார்வையற்ற அந்த மனிதன் இறைவன்கிட்ட கேட்பான், கால ரப்பி லிமா ஹஷர்தனி ஆமா, இறைவா எதற்காக வேண்டி என்னை கண் பார்வையற்றவராக என்னை எழுப்பினா என கேட்கக்கூடிய நேரத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான், உனக்கு நான் எவ்வளவோ அத்தாட்சிகளை உலகத்தில் நான் தந்தேன், அதெல்லாம் நீ பார்த்தும் பார்க்காத போல என்னை மறந்து நீ வாழ்ந்தாய் அல்லவா, அது மாதிரி இன்றைய காலகட்டத்தில் உன்னை நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று இறைவன் அந்த மனிதனத்தில் சொல்வதாக இந்த வசனங்கள் முறிகிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் இறைவனை அதிகமாக நினைப்போம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்ஷா அல்லாஹ்.